ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் காட்டாட்சி முடிவுக்கு வருகிறது என பிரதமர் மோடி வடக்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசினார். ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பிக்கள் ராகவ் சந்தா, அசோக் மிட்டல் உள்ளிட்ட 7 பேர் பாஜகவில் இணைந்தனர். இதனால் என்டிஏ கூட்டணி எம்பிக்களின் எண்ணிக்கை 147ஆக உயர்ந்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க பாஜக முயற்சிக்கிறது. பாஜகவில் இணைந்த ஆம் ஆத்மி எம்பிக்கள் பஞ்சாப் மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டனர் என அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவில் இணைந்த ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பிக்கள் 3 பேரையும் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பாஜகவை வீழ்த்தி மத்தியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளில் ஈடுபடப் போவதாக மமதா அறிவித்தார். மேற்கு வங்கத்திலேயே மமதாவுக்கு வேலை இல்லாத நிலையில் டில்லிக்கு வந்து என்ன செய்ய போகிறார் என அமித்ஷா கிண்டல் அடித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சுத்தமான கங்கை நதியில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பாரதிய ஜனதா ஆளும் தில்லியில் உள்ள மாசடைந்த யமுனை நதிக்கு சென்று நீராட முடியுமா என மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரில் பானை சின்னத்திற்கு வாக்களித்து வீடியோ வெளியிட்டு திமுக நிர்வாகி விக்னேஸ்வரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. விராட் கோலி 44 பந்துகளில் 81 ரன்கள் குவித்தார். மத்திய கிழக்கின் நிலவரத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பு நலனில் கவனம் செலுத்தப்படுகிறது. இதற்காக இந்திய தூதரகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதல்வராக பதவியேற்ற பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. இதில் சாம்ராட் சௌத்ரி பெரும்பான்மையை நிரூபித்தார். ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்கள் மேசையை தட்டி ஆர்ப்பரித்தனர். ஈரான் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி செயற்கை காலுடன் நடமாடுவதாகவும் போரில் சேதமடைந்த முகத்திற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக வன்முறைகளின்றி தேர்தல் நடப்பதை காண முடிகிறது. மக்கள் பயமின்றி ஓட்டளிக்க வெளியில் வந்துள்ளனர். வாக்காளர்களுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் பாராட்டு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அங்கம், வங்கம், கலிங்கம் ஆகிய 3 இடங்களும் பாரதிய ஜனதா மற்றும் தாமரையின் கீழ் வரும். பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்த பின் நள்ளிரவில் கூட பெண்கள் தனியாக தைரியமாக வெளியே செல்லலாம். வங்க பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அச்சத்திலிருந்து விடுவிப்பதுமே பாரதிய ஜனதாவின் முன்னுரிமை என அமித்ஷா கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தின் முதல்கட்ட தேர்தலில் அதிக அளவில் வாக்குகள் பதிவானது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பது அம்மாநிலத்தில் பாரதிய ஜனதா தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்பதை உறுதி செய்திருக்கிறது என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட திமுக வேட்பாளர்களுடன் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் நிலவரம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிந்துள்ள நிலையில் குடும்பத்துடன் துணை முதல்வர் உதயநிதி இன்று காலை துபாய் சென்றார். அதேபோல் கொடைக்கானலுக்கு முதல்வர் ஸ்டாலினும் குடும்பத்துடன் நாளை செல்ல உள்ளார். துணை முதல்வர் உதயநிதி தனது குடும்பத்தினருடன் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்த நிலையில் அவர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை நடக்காத ஒன்று. அரசியல் மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்து நொறுக்கியுள்ளனர். இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் என்று ஏளனம் பேசியோருக்கு செயல் மூலம் பதிலடி தந்த தோழர்களே, உங்களுக்கு வாழ்த்துகளும் நன்றியும் என தாவிக தலைவர் விஜய் கூறினார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் தாவிக நிர்வாகிகள் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் திடீர் ஆலோசனை நடத்தினார். ஓட்டுப்பதிவு நாளன்று வேட்பாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை குறித்து கேட்டறிந்தார். திருச்சி தாவிக தேர்தல் பிரச்சாரத்தின் போது வண்ணம் பூசிய புறாக்களை விஜய் பறக்கவிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இது விலங்குகள் மீதான கொடுமை சட்டங்களை மீறியதாக பீட்டா அமைப்பு விஜய்க்கு கடிதம் எழுதியுள்ளது. இது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை மீறும் செயல் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழக தேர்தல் வரலாற்றில் 85.12% ஓட்டுகள் பதிவாகி இருப்பது இதுதான் முதல் முறையாகும்.
திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக தமிழக மக்கள் திரண்டு வந்து ஓட்டளித்துள்ளனர் என்பதையே இது காட்டுகிறது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். வருமான வரித்துறை சோதனை நடந்தது தொடர்பாக இன்று பத்திரிகையாளர்கள் மத்தியில் வீடியோ போட்டோ ஆதாரங்களை செல்வ பெருந்தகை வெளியிட்டார். இந்த போட்டோக்களில் இருக்கும் அதிகாரிகள் யார், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை தகுதி நீக்கம் செய்ய கோரி ராஜ்யசபா எம்பிக்கள் 73 பேர் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். பிரதமர் உள்துறை அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஞானேஷ்குமார் செயல்படுவதாகவும் ஞானேஷ்குமார் நீடிப்பது அரசியலமைப்பின் மீதான நேரடி தாக்குதல் எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகிய ராஜ்யசபா எம்பிக்கள் ராகவ் சத்தா, சந்தீப் பதக், அசோக் மிட்டல் ஆகியோர் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன் முன்னிலையில் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்திருப்பது இந்திய குடிமகனாக மகிழ்ச்சி அளிக்கிறது என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். போர் சூழலால் மத்திய கிழக்கு நிலைமை மிகவும் தீவிரமாக உள்ளது. இதுவரை 2400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளனர் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விநியோகம் சீராக உள்ளதென மத்திய அரசு கூறியுள்ளது. உள்நாட்டு எல்பிஜி விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாகவும் வணிக எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் 70% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் வரும் 26ஆம் தேதி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதற்காக சிஎஸ்கே வீரர்கள் சென்னை வந்தனர். தோனியை பார்த்ததும் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை ஆரம்பித்து பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளார். எவ்வளவு ஓட்டுகள் வாங்குவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மேலும் எம்ஜிஆர், விஜயகாந்த், கமல்ஹாசனை விட அதிக வாக்குகள் வாங்குவாரா என்பது மே 4 தெரிந்துவிடும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான் பிரிகேஜி படித்தது முதல் பிடெக் படித்தது வரை எனது முழு கல்வி கட்டணத்தையும் விஜய்தான் செலுத்தினார். கிட்டத்தட்ட என்னை அவர் மகன் போலவே வளர்த்தார் என விஜயின் கார் டிரைவர் மகனும் விருகம்பாக்கம் தொகுதி தாவிக்க வேட்பாளருமான சபரிநாதன் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிக ஓட்டு சதவிகிதம் பதிவாகியுள்ளது. இது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை காட்டுகிறது என்று பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கூறியுள்ளார். மறைந்த எழுத்தாளர் முரசொலி செல்வம் பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அண்ணனாக உடனிருந்து வழிகாட்டியவர். இந்நாளில் அவரது நினைவுகளை போற்றுகிறேன் என்றார். காஞ்சிபுரத்தில் படப்பை மனோகரன் வீட்டில் நான் இருந்தபோது வருமான வரித்துறை சோதனை நடந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் சிசிடிவியை அனைத்து அதிகாரிகள் பணம் எங்கே என கேட்டு மிரட்டினர். ஆனால் சோதனை செய்யவில்லை என்று வருமான வரித்துறையினர் மறுக்கிறார்கள் என செல்வ பெருந்தகை விளக்கமளித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் உக்ரூல் மாவட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. இதில் 3 பேர் பலியாகினர், மேலும் பலர் காயமுற்றனர். பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கான உரிமத்தை ரத்து செய்வதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தொகுதி நாதாக வேட்பாளர் அனீஸ் பாத்திமாவை கர்ப்பிணி என்றும் பாராமல் திமுகவினர் தாக்கியிருப்பது அதிகார மமதையின் உச்சம். அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் அதிமுக நிர்வாகி மாரிமுத்து, அவரது 15 வயது மகன் ரோஹித் பைக்கில் சென்றனர். அவர்கள் மீது திமுக நிர்வாகி கதிர்வேல் காரை மோதிவிட்டு தப்பினார். மாரிமுத்து, ரோஹித் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். ஓட்டு பதிவு செய்யப்பட்ட மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் காப்பறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் பணி மிகப்பெரிய சீர்திருத்தமாக அமைந்தது என்பதை பீகார், அஸ்ஸாம், கேரளம், புதுச்சேரி, தமிழகம் ஆகிய மாநிலங்களில் பதிவான ஓட்டு சதவீதம் உணர்த்துகிறது என பாரதிய ஜனதா நிர்வாகி நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் மே 4ஆம் தேதி முடிவு தெரிந்துவிடும் என நடிகர் GV பிரகாஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ள 100 ஏக்கருக்கும் மேலான அரசு நிலங்களை உடனடியாக மீட்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு பொதுமக்கள் அச்சமின்றி தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உதவிய அனைத்து போலீசாருக்கும் பாராட்டுகள் என ஆவடி கமிஷனர் பிரேமானந்த் சின்ஹா கூறினார்.
புதுச்சேரியில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்க தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது. வெயில் அதிகமாக இருக்கும் நிலையில் பட்டாசு தயாரிக்க கட்டுப்பாடுகள் விதித்து உரிமையாளர்களுக்கு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கருப்பு படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் 26ஆம் தேதி மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறும் என படக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் ஏன் இதுபோன்று அச்சுறுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய செல்வ பெருந்தகை, வருமான வரித்துறை சோதனை நடத்தியதால் தான் ராகுல் பிரச்சாரத்திற்கு என்னால் செல்ல முடியவில்லை என தெரிவித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கும் சிபிஐக்கும் நோட்டீஸ் அனுப்ப ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இரட்டை கொலை வழக்கில் 9 பேருக்கும் வழங்கிய தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரிய வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாயத்து ராஜ் என்பது ஜனநாயகத்தின் உண்மையான ஆன்மா என்றார் காந்தியடிகள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மூலம் நாட்டின் அதிகாரம் அடித்தட்டு மக்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கிராம சுயாட்சி, உள்ளாட்சி அமைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்நாளில் சூளுரைப்போம் என்றார். தேர்தலில் 100% ஓட்டுப்பதிவு என்று கூறிவிட்டு அரசு முறையாக பஸ்களை இயக்கவில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா சென்ற பிரதமர் மோடி ஹூக்ளி நதியில் படகில் பயணம் செய்தார். ஹூக்ளி நதிக்கரையில் கங்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் வாய்ப்பாக அமைந்தது. படகோட்டிகளின் கடின உழைப்பு போற்றத்தக்கது என்றார். தமிழக சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதை அடுத்து நடத்தை விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை முன்னிட்டு நியமிக்கப்பட்ட பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள் திரும்பப் பெறப்பட்டன. ரிஷிவந்தியம் தொகுதியில் பாமகவுக்கு வாக்களித்த மக்கள் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி, தோல்வி பயத்தில் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதா என கேள்வி எழுப்பினார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய சேவையில் உங்கள் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் நமது ஜனநாயகத்தின் வலுவான அடித்தளத்தை உருவாக்குகின்றன என கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பலம் கிராமங்களில் உள்ளது. கிராமங்களின் வளர்ச்சி தேசத்தின் முன்னேற்றத்திற்கான பாதை என்றார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் பெருவாரியாக ஓட்டுகள் பதிவான நிலையில் இது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெறும் என்றார். 5 மாநில தேர்தல்களுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தயாராக உள்ளனர் என்றார். மேற்காசியாவில் நிலவும் அரசியல் நிலையற்ற தன்மை, ஈரான் போர் பதற்றம் காரணமாக பங்குச்சந்தை சரிவுடன் நிறைவு பெற்றது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 983 புள்ளிகள் சரிந்தன. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 275 புள்ளிகள் சரிந்தன. இந்தியாவில் E20 பெட்ரோல் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசு E85 பெட்ரோலை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது முழுக்க பிளெக்ஸ் ஃபியூயல் வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும். பெட்ரோலை விட மாசு குறைவு, அதே நேரத்தில் மைலேஜ் சற்றே குறையவும் வாய்ப்பு உள்ளது. சபரிமலை கோயில் மேலே ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்த விவகாரத்தில் ஹெலிகாப்டர் திட்டமிட்ட பாதையில் செல்லவில்லை. மோசமான வானிலை காரணமாக சபரிமலைக்கு மேல் பறக்க நேர்ந்தது. வானிலை சீரானதும் கொச்சி தளத்திற்கு திரும்பியது என பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் தனது 53வது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார். மும்பையில் உள்ள தனது வீட்டில் மனைவி அஞ்சலியுடன் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். மேற்கு வங்கத்தில் மம்தா அரசுக்கு எதிரான மனநிலை உச்சத்தில் உள்ளது. தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கை உள்ளது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியில் ஏற்பட்ட பிளவு காரணமாக ராஜ்யசபா எம்பிக்கள் ராகவ் சத்தா, சந்தீப் பதக், அசோக் மித்தல் ஆகியோர் கட்சியில் இருந்து விலகினர். ஊழலை ஒழிக்க வந்த கட்சி இப்போது ஊழல் கட்சியாகிவிட்டது எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இன்று தனது 53வது பிறந்த நாளை கொண்டாடினார். மும்பையில் தனது ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தந்து மகிழ்ந்தார். சார்தாம் யாத்திரை தொடங்கியுள்ள நிலையில் உத்தராகண்டில் உள்ள பிரபல கங்கோத்ரி கோயிலில் நுழையும் பக்தர்கள் பசுமாட்டின் கோமியம் அடங்கிய பஞ்சகவ்யம் குடிப்பதை கோயில் நிர்வாகம் கட்டாயமாக்கியுள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சனாதன தர்மத்தை கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்காக இந்நடவடிக்கை என விளக்கம் அளித்துள்ளது. மேற்குவங்க தேர்தலில் மீண்டும் வென்ற பின் அடுத்த இலக்கு டெல்லிதான் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தலைநகரிலிருந்து பாரதிய ஜனதாவை துடை தெரியும் வரை ஓயப்போவதில்லை என சபதம் செய்தார். தமிழகத்தில் விஜயால் பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியாது. தேர்தலுக்கு பிறகு விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்தே ஆட்சி அமைக்கும் என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன் தெரிவித்துள்ளார்.
ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் வீட்டுக்கு நேரில் சென்று திருப்பதி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோயில் அர்ச்சகர்கள் இருவர் ஆசீர்வாதம் செய்துள்ளனர். அவர்களிடம் திருப்பதி தேவஸ்தானம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஊழல் மற்றும் ரவுடித்தனத்தின் சூரியன் அஸ்தமித்துவிட்டதாக சூரியன் அஸ்தமிக்கும் வீடியோவை பதிவிட்டு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புட்டபர்த்தியில் சத்ய சாய்பாபா நினைவு தினத்தை ஒட்டி ஆராதனை மகோற்சவம் இன்று நடைபெற்றது. உலகெங்கிலும் உள்ள சத்ய சாய்பாபா பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலையொட்டி கிருஷ்ணா நகரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி, நான் மசாலா பொரி சாப்பிட்டதன் காரம் திரிணாமுல் காங்கிரசுக்கு உரைத்துள்ளது என விமர்சித்து பேசினார். தேர்தலுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 25 ரூபாய் உயரும் என்று வெளியான தகவலுக்கு மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா மறுப்பு தெரிவித்துள்ளார். இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்றும் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சித்திரை உத்தர பெருவிழா 15 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். அதன்படி நடப்பு ஆண்டுக்கான உற்சவம் இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மேலே இந்திய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்துள்ளது. சன்னிதானத்தை சுற்றி 4 முறை ஹெலிகாப்டர் சுற்றி உள்ளது. கோயிலின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விசாரணை நடத்த சபரிமலை சிறப்பு ஆணையர் உத்தரவிட்டார். திருப்பதி திருமலையில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவங்களின் ஒரு பகுதியாக கந்தப்பு பொடி உற்சவம் இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராமானுஜாச்சாரியாரின் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம் நடைபெற்றது. கரூர் ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாதர் சுவாமி கோயிலில் சித்திரை தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. அன்னப்பறவை வாகனத்தில் எழுந்தருளிய ரங்கநாதர் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஜனநாயகன் திரைப்படம் கசிந்து விவகாரத்தில் தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திலிருந்து அப்படத்தின் எடிட்டர் பிரதீப் ராகவ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். படம் லீக் ஆனதற்கு அவர் நேரடியாக காரணம் இல்லை என்றாலும் அவரது கவனக்குறைவே காரணம் என்பதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பின் வேட்பாளர்களின் சொத்து விவரங்களை சரிபார்ப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது. 150 நாளுக்குள் சரிபார்ப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என காலக்கெடுவையும் நிர்ணயம் செய்துள்ளது. மேற்கு வங்கத்தின் டம்டம் நகரில் பிரதமர் மோடி ரோடு ஷோ சென்றார். வழியெங்கும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு நாளை முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து இரவு 11:50 மணிக்கு புறப்பட்டு ஞாயிறு காலை 10:45 மணிக்கு நெல்லை சென்றடையும். மறுமார்க்கமாக ஞாயிறு பிற்பகல் 1:20 மணிக்கு புறப்பட்டு சிறப்பு ரயில் இரவு 11:45க்கு தாம்பரம் வந்தடையும். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் 4 வாரங்களுக்குள் வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் காட்டுமன்னார்பட்டியில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி பட்டாசு ஆலைகள் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தமிழக அரசு 2 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி ஏர்போர்ட்டிலிருந்து பல்வேறு முக்கிய நகரங்களுக்கு கூடுதல் விமான சேவைகள் வரும் மே 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் தொழிலாளர்கள் உடல் கருகி இறந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. தலைமை செயலாளர், விருதுநகர் எஸ்பி ஆகியோர் 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. ஜூலை 15 வரை கோடைக்கால நெரிசலை குறைக்க 18,262 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 11,878 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் நாகியம்பட்டியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கண்ணதாசனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணி தொடங்கியது. சரிபார்ப்பு பணி முடிந்த பிறகு தொகுதி வாரியாக பதிவான வாக்குகள் தொடர்பான புள்ளி விவரங்கள் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையின் 16 தொகுதி ஓட்டுப் பெட்டிகள் 3 பிரிவாக வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சட்டசபை தேர்தல் காரணமாக மூடப்பட்டிருந்த கொடைக்கானல் சுற்றுலா தலங்கள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. தொடர் விடுமுறை என்பதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் 18 வயதிற்குட்பட்டோர் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. பெற்றோரின் ஓட்டுநர் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்படுவதுடன் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் மற்றும் குறிப்பிட்ட பாடத்தில் மதிப்பெண்ணை உயர்த்த விரும்புபவர்களுக்கான 2வது பொதுத் தேர்வு மே 15ஆம் தேதி தொடங்குவதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மே 21ஆம் தேதி வரை இந்த தேர்வு நடைபெறுகிறது. முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான QET PG தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 739 கன அடியிலிருந்து 1087 கன அடியாக உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் 80.77 அடியிலிருந்து 80.71 அடியாக குறைந்தது. திறக்கப்படும் நீரின் அளவு 1500 கன அடியாக உள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 500 கன அடி வீதம் 6 நாட்களுக்கு வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதிக்கு உட்பட்ட கொம்புதூக்கி மலை கிராமத்தில் 301 வாக்காளர்கள் உள்ளனர். நேற்று நடைபெற்ற தேர்தலில் அந்த கிராமத்தில் 100% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த சிங்கம்புணரி மருதிப்பட்டியைச் சேர்ந்த சந்திரன் என்பவருக்கு 5 மரண தண்டனை விதித்து சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழையப்பேட்டை நகராட்சி தொடக்கப்பள்ளியில் ஓட்டுப்பதிவின் போது கள்ள ஓட்டு போட முயன்ற 20 வயது பெண் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு 2024ஆம் ஆண்டில் ஆரம்பகட்ட புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் கடவுள் புண்ணியத்தில் அந்த பிரச்சினை நீங்கி அதற்கான சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடிந்து தற்போது மிகவும் ஆரோக்கியமாக உள்ளதாக நெத்தன்யாகு பதிவிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அருகே இன்று மதியம் 12:33 மணியளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உண்டான இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.4 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் முக்கிய ஆற்று டெல்டா பகுதிகள் கடல் நீர்மட்டம் உயர்வதை விட வேகமாக தாழ்வாகி வருகின்றன என அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இதனால் கடலோர பகுதிகளில் 23,60,00,000 பேர் பாதிக்கப்படுவர் என கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதம் பயன்படுத்தப்படுவது குறித்து பரிசீலிக்கவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அணு ஆயுதம் இல்லாமலேயே ஈரானை முற்றிலும் சமாளிக்க முடிந்த நிலையில் ஏன் அணு ஆயுதம் பயன்படுத்த வேண்டும், அணு ஆயுதத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் லூசியானாவில் பேட்டன் ரூஜில் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் 2 குழுக்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது ஒருவரை ஒருவர் நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதில் 10 பேர் காயமடைந்தனர். 2031ஆம் ஆண்டுக்குள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து 500 கிராம் மண்ணை பூமிக்கு கொண்டுவர சீனா திட்டமிட்டுள்ளது. நாசாவை முந்தி செவ்வாயிலிருந்து மண்ணை கொண்டுவரும் முதல் நாடாக உருவெடுக்க சீனா இந்த முயற்சியை மேற்கொள்கிறது. அமெரிக்காவில் வான்படை தளத்தை சூறாவளி புயல் தாக்கியது. 32 கிலோமீட்டர் வேகத்தில் 40 நிமிடங்கள் வரை சூறாவளி புயல் நீடித்ததால் அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. இந்தியாவும் சீனாவும் நரக குழிகள். அமெரிக்க நிறுவனங்களில் வெள்ளையர்களுக்கு வேலையில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைகளை இந்தியர்களும் சீனர்களும் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். AI துறைக்கான செலவினங்கள் அதிகரித்து வருவதால் தங்களின் மொத்த பணியாளர்களில் 10% பேரை, அதாவது சுமார் 8,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. வரும் மாதங்களில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் பணி நீக்கம் செய்யப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் தற்போதைய அரசியல் சூழல், விலைவாசி அதிகரிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த கவலையால் 40% இந்திய வம்சாவளியினர் அமெரிக்காவை விட்டு வெளியேற துடிப்பதாக கார்னகி என்டோமென்ட் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் டெல்லியில் 27ஆம் தேதி கையெழுத்தாகிறது. இதன் மூலம் நியூசிலாந்து அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் 1.65 லட்சம் கோடியை முதலீடு செய்யும் என நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் கூறினார்.
ஈரானில் நிலவி வரும் பதற்றங்கள் காரணமாக ஏற்பட்டுள்ள வான்வெளி கட்டுப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகளின் உறுதியற்ற நிலையால் ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் யாரும் பயணிக்க வேண்டாம் என ஈரானின் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்கா அவசரப்படவில்லை, ஆனால் ஈரானுக்கு காலம் கடந்து கொண்டிருக்கிறது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு காலம் கடந்து கொண்டிருக்கிறது, ஈரானுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர அவசரம் இல்லை என ட்ரம்ப் தெரிவித்தார். ஹார்மூஸ் நீரிணையில் நமக்கு கட்டுப்பாடு உள்ளது, ஹார்மூஸை திறப்பதாக ஈரான் சொன்னது என்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிக் ஓபன் டென்னிஸ் தொடரில் சபலென்கா, ஸ்வியாடெக் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நடப்பு IPL தொடரிலிருந்து காயம் காரணமாக விலகியுள்ள ஆயுஷ் மாத்ரேவுக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் மத்வாலை சென்னை அணி ஒப்பந்தம் செய்துள்ளது. IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக சதமடித்த முதல் CSK வீரர் என்ற சாதனையை சஞ்சு சாம்சன் படைத்தார். சமீபத்தில் தேர்தல் நேரத்தில் வெளியான அரசியல் படம் TN 2026. உமாபதி ராமையா இயக்க நட்டி நட்ராஜ் நடித்தார். இப்படம் விஜயை கிண்டல் செய்வதாக சர்ச்சை எழுந்தது. தற்போது அரசியல் நையாண்டி கலந்து உருவாகியுள்ள படம் மக்கள் தலைவா. ரவிமரியா கதையின் நாயகனாக நடிக்க ராம்தேவ் இயக்கியுள்ளார். இதில் பல அரசியல் கட்சிகளை விமர்சித்து காட்சிகள் இடம்பெற்றிருப்பதை இப்படத்தின் ட்ரெய்லர் உறுதி செய்திருக்கிறது. இயக்குநர் சிங்கீதம் சீனிவாசராவ் 95வது வயதில் தனது 61வது படத்தை இயக்கி வருகிறார். இப்பட தயாரிப்பாளரான இயக்குநர் நாக் அஸ்வின் பிறந்தநாளை முன்னிட்டு வீடியோ வெளியிட்டனர். அதில் பேசியுள்ள சிங்கீதம், 40 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படத்தின் கதையை எழுதினேன். எத்தனையோ நடிகர்கள், தயாரிப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அனைவருக்கும் பிடித்திருந்தது. ஆனால் அது படமாக மாறவில்லை. கடைசியாக நாக் அஸ்வின் இப்படத்தை தயாரிக்கிறார் என பேசியுள்ளார். சட்டசபை தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் விஜயின் ஜனநாயகன் பட ரிலீஸ் பற்றி அறிவிப்பு வருமா என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். அதே சமயம் இந்த படம் பைரசி தளங்களில் லீக்கானதா ஏற்கனவே விற்கப்பட்ட விலையில் படத்தை வெளியிட தியேட்டர் அதிபர்கள் தயாராக இல்லை. இதனால் படத்தின் மறு வியாபார பேச்சுவார்த்தை நடக்கிறது. விரைவில் ஒரு நல்ல முடிவு எட்டப்பட்டு பட ரிலீஸ் அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காந்தி கிருஷ்ணா இயக்கத்தில் ராணவ், மலையாள நடிகை ரோஸ்மின் நடித்துள்ள பிரேக்ஃபாஸ்ட் படம் இன்று ரிலீஸ் ஆனது. படம் பற்றி ரோஸ்மின் கூறுகையில், காந்தி கிருஷ்ணா முன்பு இயக்கிய செல்லமே படத்தில் ரீமா சென், ஆனந்த தாண்டவம் படத்தில் தமன்னா போல ஹீரோயின் கதாபாத்திரத்தை வலுவாக வடிவமைத்துள்ளார். எனது கதாபாத்திரம் நிச்சயம் அவர்களுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார். நடிகை த்ரிஷா வாக்களித்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்தார். பின்னணியில் நடிகர் விஜயின் கில்லி படத்தின் பிரபலமான விசில் ஓசையுடன் கூடிய பாடலை போட்டார். 2002இல் லிங்குசாமி இயக்கத்தில் மாதவன், மீரா ஜாஸ்மின் நடித்து வெளியாகி வரவேற்பை பெற்ற ரன் படம் இன்று ரீ-ரிலீஸ் ஆகியிருந்தது. லிங்குசாமி வெளியிட்ட பதிவில், நிறைய ஆலோசனைகளுக்கு பின் வேறொரு தேதியில் ரன் ரீ-ரிலீஸ் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். இன்று விஜயின் சிவகாசி, அஜித்தின் அமர்க்களம் படங்களும் ரீ-ரிலீஸ் ஆகின. இவற்றில் ரன் படத்தை தயாரித்த நிறுவனம்தான் சிவகாசி படத்தையும் தயாரித்தது. அதனால் இந்த முடிவை எடுத்துள்ளனர்.